ஹலோ. இன்னைக்கு நம்ம பகுப்பாய்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சரி, எந்த டிலேவும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏதோ சாதாரண மார்க்கெட்டிங் விளம்பரம் இல்லங்க. இன்றைய சோஷியல் மீடியா உலகத்துல உங்க பிராண்ட் எப்படி தொடர்ந்து மக்கள் கவனத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான வரைபடம். நிறைய பேரு நம்ம கண்டென்ட் எப்படி ரீச் ஆகுறதுன்னு குழம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு 90 டே திட்டத்தை எப்படி பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் காட்டுது. அந்த 90 டே ஷார்ட்ஸ் ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம இன்னைக்கு முழுசா டீகோட் பண்ண போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். தொடர்ச்சியின் வலிமை, 90 நாள் செயல் திட்டம், கண்டென்ட் தயாரிப்பு கட்டமைப்பு, பார்வையாளர்கள் யார், அப்புறம் இதோட உண்மையான பலன். முதல்ல தொடர்ச்சியின் வலிமை. நாம ஏன் தினமும் கண்டென்ட் கொடுக்கணும்? டிஜிட்டல் உலகத்துல நீங்க எவ்வளவு சூப்பரான ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத விட தினமும் மக்கள் கண்ணுல படுறீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம். நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிற ஒரு பொன்மொழி இதுதான்: கன்சிஸ்டன்சி இன் கான்டென்ட் கிரியேட்ஸ் விசிபிலிட்டி இன் பிசினஸ். அதாவது தொடர்ந்து கண்டென்ட் கொடுக்கறது தான் உங்க பிசினஸ்க்கான விசிபிலிட்டியை உருவாக்குது. இது ஏதோ சாதாரண தத்துவமெல்லாம் கிடையாதுங்க. இதுதான் இப்போதே டிஜிட்டல் ரூல். இத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. நாம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போற அந்த சோர்ஸ் மெட்டீரியல் இதுதான். மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒரு ப்ரொமோஷனல் ஃப்ளையர். இதை வெறும் ஒரு விளம்பரமா பார்க்காம ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி ஒரே பார்வையில புரியும்படி காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. இதுல எவ்வளோ நாட்கள், என்னென்ன ப்ராசஸ், யாருக்கு பொருந்தும் எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியா வடிவமைச்சிருக்காங்க. இதைத்தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடுகள்ல டீட்டெயிலா அலச போறோம். அடுத்து 90 நாள் செயல் திட்டம். இதுல இருக்கிற நம்பர்ஸ கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். 90 இது ஏதோ சாதாரண நம்பர் இல்லைங்க. கரெக்டா 90 நாட்களை குறிக்குது. 90 டேஸ் கண்டினியூஸ் போஸ்டிங்னு அவங்க ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. இடையில எந்த லீவும் இல்ல, எந்த பிரேக்கும் இல்ல. தொடர்ந்து 3 மாசத்துக்கு ஆடியன்ஸ் அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ற ஒரு பெரிய கமிட்மெண்ட் இது. மறுபடியும் அதே 90 தான். ஆனா இந்த முறை இது 90 ஷார்ட்ஸ் வீடியோக்களை குறிக்குது. இப்பலாம் மக்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா? அதனால அதிகபட்சம் 90 செகண்ட்ஸ்குள்ள நச்சின விஷயத்த சொல்ற அந்த 90 செகண்ட் வீடியோ கான்செப்ட் தான் இந்த மொத்த திட்டத்தோட இன்ஜின். 90 நாட்கள் 90 ஷார்ட்ஸ் வீடியோக்கள், இதுதான் அந்த தெளிவான ஃபார்முலா. இதை சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் என்ஜின். அதாவது ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் மாதிரியான வெர்டிக்கல் வீடியோக்களை தொடர்ந்து உருவாக்கி சோஷியல் மீடியா அல்காரிதமுக்கு தீனியா போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸ். இதை பண்ற அளவுக்கு உங்ககிட்ட இப்போ கெப்பாசிட்டி இருக்கான்னு நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்க. 3வது பகுதிக்கு வருவோம். கண்டென்ட் ப்ரொடக்ஷன் பைப்லைன். தினமும் ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் என்ன? டெய்லி ஒரு வீடியோ போடுறது சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா எப்படி பண்றது? அதுக்கான 4 ஸ்டெப் ப்ராசஸ் தான் இது. முதல்ல கான்டென்ட் பிளானிங் அண்ட் ஸ்கிரிப்டிங், 2வது ப்ரொஃபஷனல் வீடியோ ஷூட், 3வது எடிட்டிங் அண்ட் அப்ரூவல், கடைசியா ஷெட்யூல் பண்ணி பப்ளிஷ் பண்றது. ஒரு ஐடியா எப்படி ஒரு வீடியோவா மாறி இணையத்துல அப்லோட் ஆகுதுங்கிறத இது ரொம்ப சூப்பரா விளக்குது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ட்ரிக் என்னன்னா, எடுத்த வீடியோவை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல மட்டும் போடக்கூடாது. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்னு 3லையுமே ஷெட்யூல் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும். நீங்க உருவாக்குற அந்த 90 செகண்ட் ஷார்ட்ஸ் பல தளங்கள்ல ஒரே நேரத்துல பரவும் போதுதான் அதோட ரீச் அப்பரிமிதமா இருக்கும். அடுத்து டார்கெட் ஆடியன்ஸ் அனாலிசிஸ். இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு சிஸ்டம் நிஜமாவே யாருக்கு தேவைப்படும்? இந்த பிளான் முக்கியமா 5 தரப்பினரை குறிவைக்குது. பிசினஸ் பண்றவங்க, நம்பகத்தன்மை உருவாக்க நினைக்கிற டாக்டர்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ண துடிக்கிறவங்க, அப்புறம் புதுசா ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப்ஸ். இவங்களுக்கு இருக்கிற விசிபிலிட்டி பிரச்சனைக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஃபார்முலா தான் ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். சாதாரணமா இவங்க என்ன பண்ணுவாங்க? மாசத்துக்கு ஒரு போஸ்டர் போடுவாங்க. அது ஸ்டாட்டிக் பிரசன்ஸ், அதாவது ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி. ஆனா நாம பேசிட்டு இருக்கிற இந்த 90 நாள் ஸ்ட்ராட்டஜிங்கிறது டைனாமிக் growth. டெய்லி ஆடியன்ஸ் முன்னாடி தோன்றி பேசி தகவல்களை பகிரும்போது அது உங்களை ரொம்ப வேகமா வளர்ச்சியடைய வைக்கும். கடைசி பகுதி, இதோட ROI, அதாவது வளர்ச்சியின் பலன். இதனால நிஜமாவே நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த 90 நாள் உழைப்பு வெறும் வியூஸ், லைக்ஸ்க்காக மட்டும் கிடையாதுங்க. இதுல 3 முக்கியமான ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்க பிராண்ட் பத்தின அவேர்னஸ். 2வது, ஃபாலோவர்ஸ் growth அண்ட் என்கேஜ்மெண்ட். 3வது அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தொடர்ச்சியா கண்டென்ட் கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறது. இதுதான் இந்த ப்ளூ பிரிண்ட் சொல்ற அல்டிமேட் கோல். மக்கள் உங்களை தினமும் பார்க்கும்போது அவங்களுக்கு உங்க மேல ஒரு பரிச்சயமும் ஆழமான நம்பிக்கையும் வரும். இந்த ட்ரஸ்ட் தான் எந்த ஒரு பிசினஸையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இப்போ இந்த 90 நாள் ஷார்ட்ஸ் ப்ளூ பிரிண்ட் முழுசா உங்க கையில இருக்கு. இதோட லாஜிக் உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி இதுதான்:
இந்த 90 நாள் அர்ப்பணிப்புக்கு நீங்க ரெடியா? இல்ல இந்த வேகமான டிஜிட்டல் உலகத்துல உங்க பிராண்ட் யாருக்கும் தெரியாம இன்விசிபிளாக மறைஞ்சு போக விட போறீங்களா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறேன்.